ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபாண்ட்டோட வெயிட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு ஃபாண்ட்லேயும் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எப்படி ஒவ்வொரு ஃபாண்ட்டை டிஃப்ரெண்டேஷன் பண்ணுறாங்க, ஒரு ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி பெருசு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபாண்ட்டோட வெயிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு டெமோ வெப்சைட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது. அந்த விபி அது வெப் பூட் யுவர் வெப்சைட் டிராஃபிக்னு இருக்குல்ல, இந்த மாதிரி எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போல்டாக தெரிய வைக்கிறது பெருசாக. இதுக்கு நீங்கள் போல்டுன்னு கொடுத்தாலும் போல்டாக மட்டும்தான் ஆகும். இவ்வளோ பெருசாக வேணும், இவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வெயிட்டு யூஸ் பண்ணுறோம். ஃபாண்ட்டோட வெயிட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக வேணும், இந்த டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ கம்மியாக வேணும் அப்படின்னு சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி டெக்ஸ்ட்டோட சைஸை ஒவ்வொரு லெட்டரோட சைஸையும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டோட ஒரு கண்டென்ட்டோட டெக்ஸ்ட்டோட சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த நம்ம ஃபாண்ட்டோட வெயிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி தான் எல்லா வெப்சைட்லேயும் ஒவ்வொரு ஃபாண்ட்டோட போட்டிருப்பாங்க. அந்த ஃபாண்ட்டோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்பிளே பண்ணும். இங்கே மேலே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மீடியா, அதோட ஃபாண்ட்டு சைஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்க ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அதுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எல்லா ஃபாண்ட்டும் ஒரே சைஸில் இருக்காது. ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ கோடிங் எழுதுவோமா? இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே HTML தெரியும் உங்களுக்கு. ஹெட்டிங்கு பேராகிராஃப் இது ரெண்டு தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். ஹெட்டிங்கு பேராகிராஃப் எழுதிட்டு இப்போ இதுக்கு தான் நம்ம ஸ்டைல் எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹெட்டிங்கை நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பேராகிராஃப், இது ரெண்டுத்தையும் எப்படி சூஸ் பண்ணி இதுக்கு எப்படி ஸ்டைல் எழுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பேராகிராஃபை மட்டும்தான் நம்ம ஃபாண்ட்டை வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டு வெயிட்டு எப்படின்னா, இப்போ எனக்கு பேராகிராஃப் வந்து எனக்கு போல்டாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபாண்ட்டு வெயிட்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் நான் கொடுக்குறது அந்த நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், போல்டரு அந்த 700, 800, 900 இந்த மாதிரி சைஸில் கொடுத்துக்கலாம். அதில் இப்போ நான் கொடுக்குறது போல்டுன்னு கொடுத்துருக்கேன். போல்டுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும்னால இப்போ நான் போல்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வாங்க, இது எப்படி நம்ம டிஸ்பிளே ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஃபாண்ட்டோட ஹெட்டிங் வெயிட் வந்து மேலே டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். H1ல் வெயிட்டு டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் கொடுத்துருந்த பேராகிராஃபோட கண்டென்ட் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிருக்கு. அது போல்டாக கொடுத்துருக்கோம், போல்டு. இதுக்கு நம்ம சைஸு கொடுத்துருந்தோம்னா இந்த பேராகிராஃபும் நமக்கு பெருசாக தெரியும். அந்த நம்ம சைஸு கொடுக்கறதுனால போல்டு மட்டும் கொடுத்துருக்கனால அந்த லெட்ரு மட்டும் நம்ம அந்த கண்டென்ட் மட்டும் நமக்கு போல்டாக தெரியுது. மேலே H1 எப்படி தெரியுதோ அதே சைஸில் நமக்கு இப்போ அந்த பேராகிராஃபும் தெரியுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு விதமாக கொடுப்பாங்க. நமக்கு சைஸு கொடுத்துருந்தா சைஸ் வரும், நம்ம போல்டு கொடுத்தனால போல்டு வரும், ஓகேங்களா? இப்போ வாங்க, நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.